இந்த துலிப் ஃப்ளவருக்கு பேஸ் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து ஆன்லைனில் வாங்கின ஒரு கம்பி மாதிரி இருக்குது. இதை தான் இந்த ஃப்ளவருக்கு காம்பில் கொடுக்கணும். அதில் ஃபைனல் பார்ட் அந்த எண்டில் வந்து நான் இந்த மாதிரி இந்த கொரடை வச்சு நல்லா மடக்கி இப்படி வச்சுட்டு இது என்ன செய்யணும்னா இந்த ஷார்ப்பாக இருக்கிறத இந்த உள்ளே விட்டு இதோட மிடில் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இதோட மிடில் இப்படி விட்டு இப்படி உள்ளே இழுக்கணும். இழுத்தாச்சா இங்கே இந்த மாதிரி இருக்கிறதுனால இது கொஞ்சம் வெளியே வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே இந்த பஞ்சு அதை வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணணும். இதுக்கு உள்ள ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் பழைய உங்களோட டாய்ஸ் ஏதாவது இருந்தால் அதிலேருந்து இந்த ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கோங்க. வேஸ்ட்டாக தூர போடுற டாய்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தூர போடுற அந்த டாய்ஸ்லேருந்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான், ஸ்டஃபிங் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இது போதும் நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் இது நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதோட டெயில் வந்து கொஞ்சம், அதாவது இந்த ஒர்க்கிங் யான் வந்து கொஞ்சம் லென்த்தான விட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதுக்குன்னு ஒரு நீடில் ஒன்றில் அந்த நீடில் வச்சுட்டு நேர் ஆப்போசிட் இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு இது உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆக்சுவலாக இதில் வந்து 28 போட்டிருப்போம். அப்போ 14 இதில் 28ங்கும்போது நேர் ஆப்போசிட் 14 வரும். அந்த 14 செயினில் நம்ம உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இங்கேருந்து இங்கே கிராஸாக வெளியே எடுக்கணும். நீங்கள் கவுண்ட் கூட பண்ணிக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்படி இல்லை 14 ஆர் 15 இதில் வேணாலும் விடலாம். அப்படின்னா நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறதுல உள்ளே விடணும். இப்போ நம்மளுக்கு இப்படி வந்துட்டா இப்படி கிராஸாக இருக்கும். இதை நல்லா இழுத்துணும். இழுத்துட்டு இப்படி மறுபடியும் அகெயின் ஸ்டார்டிங்லேருந்து நான் எப்படி விட்டு எடுக்கிறேனோ த்ரெட்டாக அதே மாதிரியே நீங்களும் விட்டு எடுங்க. இதை விட்டு எடுத்தாச்சா. இப்போது இங்கேருந்து 7th அப்படின்னா நேராக இதில் ஆப்போசிட் நேராக இங்கே கொண்டுட்டு வந்துடணும். இங்கே கொண்டுட்டு வந்து இந்த செயின்லேயும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இங்கே உள்ள செயின்லேயும் விட்டு இப்படி இழுக்கணும். நல்லா விட்டு இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு அகெயின் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாட் போட்டு நாட் போட்டுட்டு இதை இப்படி விட்டு இங்கே ஏதாவது ஒரு பிளேஸ் நேர் ஆப்போசிட்டில் எதுலையாவது ஒரு இடத்துல இப்படி தான் விட்டு இங்கே எடுக்கணும். எடுத்துட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இதுதான் துலிப் ஃப்ளவர். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இது எடுத்துட்டு சில டைம் என்ன செய்வாங்கன்னா இதில் எப்படி சுற்றி கூட விட்டுருவாங்க. நான் ஃபஸ்ட்டு செஞ்ச துலிப் ஃப்ளவர் இது வந்து காட்டன் த்ரெட்டில் செஞ்சேன். இது வந்து உள்ள நூல் அந்த நூலில் செஞ்சேன்.
இதில் வந்து ஸ்டஃபிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதாவது இந்த கம்பி வரல ஆர்டர் போட்டது, அதனால நான் ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் கொடுத்துட்டேன். சரி, ஒரு பால் மாதிரி இருக்குது, அப்படி யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். இது என்ன இனிமேல் எப்படி செய்யணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பாய், தேங்க்யூ.